Welcome back to டீயும் இடியாப்பமும். So this is the fourth video of Kadai Connect. Yes. And நம்ம இப்போ feel good genre பார்த்துட்டு இருந்தோம். Last 3 videos நீங்க பார்த்துருப்பீங்க. So this is the fourth video and this is the இந்த feel good genreல இது வந்து ஒரு last video. Yes. And so இந்த வீடியோல வந்து நம்ம பிரியா என்ன படம் பார்த்துருக்காங்க, feel good மூவி, இன்னொரு படம் என்னன்னு நான் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த படத்தை நான் பார்த்தது இல்ல. போன அபியும் நானும் நான் பார்த்துருந்தேன், அதனால சோ ஐ நோ. பட் இந்த படம் நான் பார்த்தது இல்ல, அதனால சோ என்ன சொல்ல போறேன் அப்படின்னு எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆக்சுவலி இந்த மூவி சூஸ் பண்ணதே வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுக்கப்புறம் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஆமா ஒரு உழப்பு மச்சான் நான் அதை பாக்குறேன், மச்சான் நான் இதை பாக்குறேன், வாரம் மூவியை மாத்திட்டே இருந்தா. ஆமா அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த படம் நேத்து நைட்டு வந்து சும்மா அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல ஃபீல் குட் நடிச்சோன்னே இது வந்துச்சு. இது எனக்கு ஆல்ரெடி 2-3 டைம் சஜஷன்ல வந்துச்சு. அதனால சரி இதுதான் இவன் தான் ஒரு சைன் மாதிரி ஒரு எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அதை பார்த்துட்டேன். லாஸ்ட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து ஸ்டாரிங் வந்துட்டு எமிலியா கிளார்க், அந்த மதர் ஆஃப் டிராகன்ஸ். ஸோ அவங்கள பார்த்தோன்னா எனக்கு இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த மூவி பார்த்தோன்னா பேசிக்கா ரொம்ப சிம்பிள், ஆனா இது ரிலேட் ஆகும், கனெக்ட் ஆகும், அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேண்டசி மூவி தான். இந்த மாதிரி எனக்குலாம் உண்மையா ரியல் லைஃப் நடக்குமா அப்படின்னா தெரியல. பட் இருக்க லைஃப் லெசன்ஸ் எல்லாமே நம்மளால ரியல் லைஃப்ல வந்து ரிலேட் பண்ணி அந்த மாதிரி லைஃப் லெசன்ஸ் வந்து இருக்கும். ஸோ பேசிக்கா என்னன்னா இவங்க வந்து யூகோஸ்லேவியால இருக்க ஒரு ஃபேமிலி. அந்த வார்லாம் நடக்கும். இந்த டைம்ல என்ன ஆகும்னா அந்த கண்ட்ரில பிரிஞ்சிடும். இவங்க வந்து லண்டனுக்கு வந்துருவாங்க. ஸோ 1999 யூகோஸ்லேவியா இருப்பா. ஒரு குயர்ல தான் வந்து அந்த மூவி ஸ்டார்ட் ஆகும். அந்த குயர்ல வந்து எமிலியா கிளார்க்கோட சின்ன வயசு பொண்ணு அந்த குயர்ல இருப்பா. அவ தான் மெயினா இருப்பா அந்த குயர்ல. ஸோ அது எப்படி காட்டிருப்பாங்கன்னா அவ வந்து ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட், சின்ன வயசுல ரொம்ப வந்து ஃபேமிலியே ப்ரௌட் ஆக்குற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி காட்டியிருப்பாங்க. கட் பண்ணா அந்த குயர் பாடிட்டே இருக்கும். அப்படியே ஒரு டிரான்சிஷன் இருக்கும். 2017 லண்டன். இவ வந்து ஒரு பார்ல ஒரு ரொம்ப ஒரு நாட் இன் வெரி குட் ஸ்டேட்ல வந்து இருப்பா. அதே பாட்டை வந்து எண்டிங் வந்து பாடிட்டு இருப்பா. ஒருத்தர் வந்து கேஷுவலா கேட்பா, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாம் நார்மலா அந்த பார்ல உட்கார்ந்து இருக்கும். உனக்கு ஐ கிவ் யூ பிளேஸ் அட் மை ஹோம் டு கிராஷ் இன்னைக்கு நைட்டுன்னு சொல்லி போவாங்க. மேக் அவுட் எப்பவும் போல முடிச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிப்பா. அவங்க ரொம்ப நைஸா இவட்ட பேசுவாங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன் அப்படி இது வாங்கி தப்பேன். இப்போ குளிச்சிட்டு இருப்பா, பார்த்தா ஒய்ஃப் வந்துருவாங்க. இது அவளுக்கு தெரியாது. அங்கதான் வந்து தெரியாது. அங்கதான் வந்து டைட்டில் கார்டு. ஸோ என்ன பண்ணுவானா எவ்ரி நைட் வந்துட்டு ஷி நீட்ஸ் அ பிளேஸ் டு கிராஷ் சொல்லிட்டு அங்கெல்லாம் கிடையாது. அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க லண்டன்ல தான். பட் இவருக்கு வந்து வீட்டுக்கு போக வேணாம், இவருக்கு வந்து வீட்டுல இருந்தா ரொம்ப வந்து டிமோட்டிவேட்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா. இவ வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஷாப்ல வந்து ஒர்க் பண்ணுவா. அந்த கிறிஸ்மஸ் ஷாப்போட வந்து சாண்டா, அது ஒரு லேடி. அவ வந்து சாண்டான்னு பேர் வச்சுப்பா. ஷீஸ் ஆக்சுவலி சைனீஸ். ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி அவ பேரை மாத்திப்பா. இப்போ கிறிஸ்மஸ் ஷாப்புங்கிறதுனால சாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பா. இந்த மாதிரி இருக்கும். பார்த்தா நான் அந்த கடைக்கு வேலைக்கு போவா. இவளுக்கு வந்து ஆடிஷனிங் பண்ணணும். இது என்ன இவளுக்கு மியூசிக் தானே அவளோட ஒரு இது, அதனால ஆடிஷனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாட் இன் வெரி குட் பிளேஸ். வந்து யங்கர் சிஸ்டர், இவரோட எல்டர் சிஸ்டர் வந்துட்டு லாயரா இருப்பா. இவங்க அப்பா வந்துட்டு கேப் டிரைவரா ஊபர் டிரைவரா இருப்பாரு. அவர் லாயர் தான். பட் அங்கிருந்து வந்தனால இவங்களுக்கு இங்க ஒரு எப்படி சொல்றது, நாட் த பிளேஸ் வேர் தே பிலாங்ல. அதனால இவங்களால அங்க பிராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியாது. இது ஊபர் டிரைவரா இருக்கா. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து அது ஒரு கண்டிஷன், டிப்ரெஷன்ங்கிறது. அவங்க அம்மா அப்படி இருப்பாங்க. இவங்க வீட்டுக்கே போவானா இப்படி இருக்கும். இந்த கடையில வேலை பார்த்துட்டு இருப்பா. ஆடிஷனுக்கு போகணும், ஏதாவது ஒரு ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பா. இன்னும் நான் மியூசிக் தான் எனக்கு உலகன்ற மாதிரி இருப்பா. ஆடிஷனுக்கு ஒன்று டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓடுவா பாரு. அந்த கடையை திறந்து போட்டு ஓடிடுவா. நைட் வந்து கொள்ளையடிச்சிருவாங்க. அந்த ஓனர் வந்து ரொம்ப அவளுக்கு நைஸா இருப்பா. போலீஸ்லாம் வந்திருப்பாங்க. யாரோ பிரேக் இன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இதா இருக்கும். போலீஸா போனதுக்கு அப்புறம் அந்த ஓனர் சொல்லுவா, நீ மூடல கதவை, நானே என்னோட கடையோட கதவை உடைக்க வேண்டிய ஒரு நிலைமை, உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் வந்து அதை பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு குட் பர்சன், அதனாலதான் நான் வந்து துரத்தாம இருக்கேன். யூ மேட் அ மெஸ், யூ கிளீன் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருவா. அவ ரொம்ப குட் பர்சனா இருப்பா. இப்படி இருக்கும். இவளுக்கு வந்து நைட் கிராஷ் ஆகிறதுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி போயிருக்க இடத்துல எல்லாம் அவன் ரொம்ப இரஸ்பான்சிபிள் இருப்பா. ஆக்சுவலி இது எப்படின்னா ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் ஒரு கிட் ஒரு இரஸ்பான்சிபிளா எப்படி ஆயிட்டா. இது ஜென்ரலா நடக்கும்ல. நான் ஒரு சீரீஸ் பாத்திருக்கேன், கில்மோர் கேர்ள்ஸ்னு சொல்லிட்டு. அதுல ஒரு பொண்ணு, ஒரு அம்மா பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே எல்லாமே தெரியும். நான் இதுதான் பண்ண போறேன், இதுதான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டூடியஸா, ரொம்ப கரெக்டா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருப்பான். பட் ஒன்ஸ் காலேஜ் போனப்போ ரொம்ப லாஸ்டா இருப்பான். எனக்கு என்ன பண்ணும், என்ன லைஃப் வேணும் எதுவுமே தெரியாது. இது வந்து ஓவர் பர்ன்ட்னாலயா அது என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும். அது 10th வரைக்கும் 12th வரைக்கும் சூப்பரா இருப்பாங்க. பிரைட் ஸ்டூடெண்ட் அவங்க தான் இருக்கும். அவங்கலாம் வந்து ஒரு மாதிரி நார்மலா
எதுவுமே இது அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஆஹ் சுத்தி பார்க்கும்போது அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும்ல. அது வந்து ஆக்சுவலி எனக்கு பயங்கரமா வந்து ஒரு மாதிரி ஹிட் ஆச்சு. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லியே நம்மளுக்கு ஒரு இது செட் பண்ணிடுறாங்க. நம்ம அதுக்குள்ள இருக்குன்ற மாதிரி இருக்கு. பட் நம்மளால அவங்களோட அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்து பூர்த்தி பண்ண முடியல. நம்மளாலயும் நமக்கு என்ன வேணும்னு தேடிக்க முடியல அப்படி இருக்கு. அதே மாதிரி தான் இவளும் இருப்பா. பட் இவ அதுல இருந்து வெளியில வரணும்னு ட்ரை பண்ணுவா. நான் வந்து வீட்டுக்குள்ளேயே அடங்கிடக்கூடாது, ரொம்ப டீமோட்டிவேட்டடா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவ திரும்பி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போவா. இதுக்கு நடுவுல வந்து ஒருத்தனை மீட் பண்ணுவா. இவ வந்து அந்த கடைக்குள்ள வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில ஒருத்தன் நின்னுட்டு இருப்பான். அவன் ஏதோ மேல பாத்துட்டே இருப்பான். ஹில் பி லுக்கிங் அப். இவளும் கியூரியஸா இருப்பா. வெளிய போயிட்டு என்னன்னு பார்த்தா, அவன் வந்துட்டு மேல பாரு ஒரு பேர்ட் இருக்கு. இந்த பேர்ட் எல்லாம் சிட்டிக்குள்ள பார்க்கவே முடியாது. அப்படி சொன்னே இவ கரெக்டா பாப்பா. அது வந்து தீ போயிருமா? மூவ் பண்ணிடும். பண்ணோடனே இவ கண்ணுல தொடச்சிட்டே உள்ள போயிடுவா. அப்புறம் அவன் வருவான். என்னாச்சு? ஓகே அப்படிலாம் கேட்பா. இவளுக்கு வந்து அதான். இவளுக்கு அந்த நைட்ட வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கிராஷ் பண்ணும். அப்ப இவளோட ஒரு இதா என்ன இருக்குன்னா, பசங்க தானே ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யாராவது பிடிச்சானா அவங்க கூட நைட் வீட்டுக்கு போனோம்னா அங்க தங்கிக்கலாம் நைட் இப்படி இருக்கும். அப்ப பாத்துக்கும் போது இவன் கரெக்டா ஒரு பையனை பார்த்து இவ இது பண்ணிட்டு இருக்கும்போது இவன் கரெக்டா போயிட்டு நானும் வரேன் இந்த மாதிரி டெட் ஜோக்ஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு பட் அவன் வந்து எப்படின்னா சைக்கிள்ல வந்து டெலிவரி கை சைக்கிள்ல போயிட்டு டெலிவரி பண்ணுவான். நைட் ஆனா வாலண்டியரிங் பண்ணுவான். இந்த மாதிரி ஹோம்லெஸ் பீப்புளுக்கு வந்து வாலண்டியரிங் சர்வீசஸ் பண்ணுவான். ஒரு இடம் இருக்கும் அங்க போயிட்டு பண்ணுவான். பண்ணிட்டு போயிடுவான். இவன் அந்த ஆடிஷன் போயிட்டு வருவா. இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும். விட்டுருவான். நெக்ஸ்ட் டே திரும்பி அவன் வந்து மீட் பண்ணுவான். இவள நைட் தான் இவங்க மீட்டே பண்ணிப்பாங்க. பண்ணப்போ இவ ரொம்ப சோகமா இருப்பா. இந்த மாதிரி இவனாலதான் அந்த கடை வந்து இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருப்பா. இவ ட்ரை பண்ணுவா. அவன் வந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுவான் இவள அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவான்? ஹோம்லெஸ்ன்னு சொன்னல வான்னு சொல்லி அந்த ஹோம்லெஸ் ஷெல்டருக்கு கூட்டு போவான். கூட்டிட்டு போனோடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இங்கேயா நான் வரல, நான் என் வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இவ வீட்டுக்கு போவா வேற வழி இல்லாம. அவ ரூம் சூப்பரா இருக்கும் மச்சான். ரொம்ப நல்லா காஸ்ட்லியான கம்ஃபர்டான ஸ்பேஸ். குட்டி வீடு தான். பட் நல்லா இருக்கும். அது ஒரு ஃப்ரேம் கட்டுவாங்க. 2 வீடு இருக்கும். ஒரே மாதிரி வீடு 2மே. இந்த வீடு வந்து ஃபுல்லா கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. ஃபுல் லைட்ஸ் சூப்பரா இருக்கும். இவள அவங்க அப்பா தான் கூட்டிட்டு போவாரு. அவங்க அப்பா கேப் டிரைவர் தானே. ஒரு டனலுக்குள்ள வந்து கிடப்பா. இவங்க அப்பா தான் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விடுவாரு. வாங்க அப்பா வீட்டுக்குள்ள சொன்னா அவங்க அப்பா வந்துட்டு இல்ல உங்க அம்மா தூங்கட்டும், நான் அதுக்கப்புறம் வந்துக்கிறேன். அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கரெக்டா இவ இறங்கி சரிப்பா அப்புறமா வாங்கன்னு இவ நடந்து போயிட்டே இருப்பா. இந்த வீட்டுக்கு போற மாதிரி போவா. ஆனா இந்த வீட்டுக்கு இல்ல. அதான் அவங்க வீடு வந்து இது டல்லா இருக்க வீடு. பிரைட்டா இருக்க வீடு இவங்க இல்ல. டல்லா இருக்க வீடு. அது வந்து கட்டிருப்பாங்க. ரொம்ப இதா இருக்கும். சரி உள்ள போனா அவங்க அம்மாவுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாது. லோக்கல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் விட்டா பேசுவாங்க. குரோஷியா தான் அவங்க அம்மாவுக்கு தெரியுமா. அப்ப அதை வந்து பேசுவாங்க. இவள வந்து தூங்க வைக்கிறதுக்கு வந்து தடவி கொடுப்பாங்க. இவளுக்கு அந்த கம்ஃபர்ட் வேண்டாம். இவளுக்கு அது பிடிக்காது. இவ்வளவு கம்ஃபர்ட் எனக்கு என்ன நீங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா இவளுக்கு ஒரு இல்னஸ் இருக்கும். அந்த இல்னஸ்க்கு அப்புறமா அவங்க அம்மா அவளை ரொம்ப பேம்பர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் டக்குனு இல்லாகிறா. இல்னஸ்க்கு அப்புறம் ரொம்ப அவளை வந்து பேம்பர் பண்ணி குத்தி வச்சு இது பண்ணுவாங்க. அவளோட எல்டர் சிஸ்டரை கண்டுக்க மாட்டாங்க. அவளோட எல்டர் சிஸ்டருக்கு அது காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். எனக்கு லாயர் ஆகணும்ன்ற எனக்கு அவசியமே இல்ல. உங்களாலதான் நான் லாயர் ஆயிருக்கேன்ற மாதிரி அவங்க எல்டர் சிஸ்டர் இவளை ரொம்ப பேம்பர் பண்ணுவாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவளுக்கு கொஞ்சம் பேசும்போது தூங்கிடுவா. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு போவா. நார்மலா இருக்க ட்ரை பண்ணுவா அந்த கடையில. பட் சாண்டாவால நார்மலா இருக்க அந்த கடை ஓனர் அவளால நார்மலா இருக்க முடியாது. பிகாஸ் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா இவள இவளுக்கு வந்து ஒரு கிராஷ் ஆக ஒரு இடம் வேணும்னு சொன்னல. அப்ப வந்து இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா. பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்பா. வர சொல்லிடுவா. இவ கரெக்டா அவ வீட்டுக்கு போவா. போயிட்டு இதெல்லாம் இரஸ்பான்சிபிள் தானே. போன உடனே வந்து அந்த அந்த ஃப்ரெண்ட் வந்து பிரெக்னெண்டா இருப்பா. அவளை பத்தி விசாரிக்கிறதோ பண்றதோ அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான். அவ ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து ஆக்சுவலி பிளாக் ஓகேயா. இவளை வந்து உள்ள சேர்த்திப்பாங்க. அவ ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கியூரியஸா இருப்பா. அதாவது பில்ட் பண்ணிட்டே இருக்கணும், கையில செய்யணும் இந்த மாதிரிலாம். ஒரு போர்ட் செய்வான். அப்புறம் ஒரு பேப்பர் வச்சு ஒரு பால் மாதிரி செஞ்சுட்டு இருப்பா இவ போகும்போது. இவ போய் இரஸ்பான்சிபிளா சோஃபா மேல வந்து ஷூவோடய போய் படுப்பா. அவனுக்கு பிடிக்காது ஒரு மாதிரி. அவன் அப்படியே பார்ப்பான். அப்புறம் கழட்டிட்டு உட்காந்துப்பா. இவளுக்கு என்ன ரூம் கொடுப்பாங்கன்னா அவங்க குழந்தைக்கு ஒரு கர்ப் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த ரூம் தான் வந்து இவளுக்கு கொடுப்பாங்க. இது வந்து இட்ஸ் நாட் வெரி குட் ஃபார் மை செக்ஸ் லைஃப்னு சொல்லிட்டு தான் அந்த அந்த ரூமே இது பண்ணுவா. பார்த்தா இவ அவ ஃப்ரெண்டு பேசிட்டு தூங்கிடுவா சோஃபாலேயே. ஷீஸ் நாட் லிசனிங் அப்படின்னு சொன்னானே திடீர்னு எந்திரிப்பா. எந்திரிச்சு நான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு வெளியே போய் ட்ரங்க் ஆயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பையனோட அந்த ரூமுக்கு வந்துருவா. இவனுக்கு அவனுக்கு ரொம்ப சுத்தமா பிடிக்காது. இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காது. அப்போ வந்து ஆல்ரெடி என்ன நடந்திருக்கா இதே மாதிரி முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ இவன் ஒரு போட் செஞ்சு வச்சிருப்பான். இவன் மேட்ச் ஸ்டிக்கை கொளுத்துவா இதுக்கோ கேண்டில் பத்துறதுக்கோ. அந்த மேட்ச் ஸ்டிக் அந்த போட்ல விழுந்துரும். அவன் ஒரு பெரிய போட் செஞ்சிருப்பான். உடனே அவன் ஃப்ரெண்ட் வந்து அப்ப சப்போர்ட் பண்ணுவா. அவளோட ஐப்ரோஸ் அவ பர்ன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவா. ஆனா என்னோட போட் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுவான். ஒன் மோர் திங் அண்ட் ஷீ இஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலி இந்த ஒரு டயலாக் வந்து எல்லா இடத்துலயும் வரும். சாண்டா கடையை
இது பண்ணும் டெஸ்ட் ஆகிறதுக்கு இதுதான ரீசன். அப்ப சாண்டா டைலாக் சொல்லுவா, ஒன் மோர் திங் அண்ட் யூர் அவுட் அப்படின்னு சொல்லுவா. இவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன் மோர் திங் அண்ட் யூர் அவுட்னு சொல்லுவாங்க. எனக்கு இது எப்படி ஹிட் ஆச்சுன்னா, உனக்கு லைஃப் வந்து எப்பவுமே ஒரு ஒன் மோர் சான்ஸ் கொடுக்கும் எல்லாத்துலயுமே. செகண்ட் சான்ஸ் அது வந்து அந்த செகண்ட் சான்ஸ் வந்து லாஸ்ட் சான்ஸ் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. நீ ஒன்று பண்ற ஒர்க் அவுட் ஆகல, அதுலயே உனக்கு ஒன் மோர் சான்ஸ் இருக்கும். அதை நீ எப்படி யூஸ் பண்ணிக்க போறங்கிறது தான் உன்னோட டெசிஷனா இருக்கும். லைக் உன்னோட லைஃப் டெசிஷனாவே இருக்கும். அப்படி அந்த மாதிரி. அதே மாதிரி நம்மளும் எல்லாத்துக்குமே ஒன் மோர் சான்ஸ் கொடுக்கணும், ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு டயலாக் பயங்கரமா ஹிட் ஆச்சு. ஒன் மோர் டைம் அண்ட் யூர் அவுட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவன் சொல்லுவான். நெக்ஸ்ட் டே அவன் கூட்டிட்டு வருவா. கூட்டிட்டு வந்து பேசிட்டு அந்த சோஃபா மேல படுக்க போற. அவன் செஞ்சு வச்ச அந்த பால் இருக்கும் அதுல, அது மேலே படுத்துருவான். இவளை துரத்திடுவாங்க. இவ போயிருவா. இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அந்த சைக்கிள்ல வந்தவனே இவ பார்க்க மாட்டா. இவளுக்கு அவனை பார்க்கணும்னு தோணும், பார்க்க மாட்டான். அவன் வந்து டிஃப்ரெண்டா இருப்பான் ஒரு மாதிரி. சிட்டியே வந்து டிஃப்ரெண்டா இவளுக்கு காட்டுவான். இவளுக்கு இன்னொரு ஆடிஷன் இருக்குன்னு சொல்லுவா. ஸ்கேட்டிங்ல, ஐஸ் ஸ்கேட்டிங்ல. ஐஸ் ஸ்கேட்டிங் தெரியுமா உனக்கு? அவன் கேட்பான். எனக்கு தெரியாது, நான் போய் ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவா. சரி வான்னு சொல்லிட்டு ஒரு நைட் வந்து கூட்டிட்டு போவான். அவன் வந்து சிட்டியவே டிஃப்ரெண்டா பார்ப்பான். மேல பாரு, லுக்அப்னு சொல்லுவான். மேல நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லி, இவளுக்கு தெரியாத நிறைய விஷயம்லாம் மேல இருக்கும். பேர்ட்ஸ், அப்புறம் 2 மைஸ் வந்து பார்ப்பாங்க, அது லவ் பண்ணிட்டு இருக்கிறது பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மேல ஒரு ஏதோ ஒரு கேட், அது என்னது, அது என்ன சொல்ல, வெட்டுக்கிளி இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். டிராகன் ஃபிளை. அதெல்லாம் இவ பாத்துருக்கவே மாட்டாங்க. அந்த ஆளில நிறைய டைம் வந்து பார்த்து போட்டா. ஆல்வேஸ் லுக் அப், மேல பாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருப்பான். லுக் அப் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். சும்மா நீ பண்ணாதே. இவ மேல பார்த்தே நடப்பா, கீழே எல்லாம் விழுவா. பட் ஆனாலும் ஸ்டார்ட் லுக்கிங் அப் பார்த்துட்டே இருப்பா. அப்புறம் ஒரு ஆலிக்குள்ள போவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஐஸ் ஸ்கேட்டிங் சொல்லி கொடுத்து செகண்ட் டே இன்னொரு ஆலிக்குள்ள கூட்டு போவான். ஐஸ் ஸ்கேட்டிங் ஹால் இருக்கும். அங்க போயிட்டு ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்லி கொடுப்பான். ஆடிஷன் போகும்போது நல்லா பண்ணுவா. பண்ணிட்டு சூப்பர், இவளை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஜூரி பேசிட்டு இருப்பாங்க. இவ வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு இப்படி கிளம்புவா பாரு, விழுந்துருவா, ஃபால் ஆயிருவா. உடனே எனக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் நீங்க நச்சுருவீங்க, நான் அதனாலதான் விழுந்து காமிச்சது சிரிச்சிட்டே போயிடுவா. இவ செலக்ட் ஆக மாட்டா. சோ இங்க வந்து ஒன்னு என்ன ஆச்சுன்னா, நீ எவ்வளவு வந்து பர்ஃபெக்டா நீ என்னவா இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக் நீ பண்ணிட்டேன்னா அந்த மிஸ்டேக் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீ நீ வந்து சூப்பரா ஒரு விஷயம் பண்ணலாம், செமையா இருக்கலாம். நீ வாழ்க்கையே வந்து இதான் வாழ்க்கை, இதாண்டா சினிமான்ற மாதிரி கூட வாழ்ந்து காட்டலாம். ஆனா நீ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா people are definitely going to focus on that. அதுக்காக நீ அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு மூவ் ஆன். அண்ட் நீ வந்து அந்த ஜூரிக்காக, அந்த ஜட்ஜஸ்க்காக நீ வந்து வாழ வேண்டாம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே மாட்டான்ல, அவன் அதுக்கப்புறம் பாப்பா. ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, இவ ஒரு ஸ்பாயில்ட் பிராட்டா, லைக் நல்லா இருந்து ஸ்பாயில்ட் ஆகுறா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போவேன்னா அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த ஒருத்த வரான், ஒரு ஸ்ட்ரேஞ்சர், டிஃப்ரெண்டா இருக்கா மத்த ஆம்பளைங்களை விட, வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான். இவன் வீட்லயே இருக்கா. திரும்பி அவன் என்ன ஆகுதுன்னா, வீட்டுல இந்த மாதிரி ஒரு டின்னர் போயிட்டு இருக்கும்போது அவளோட சிஸ்டர் வந்து ஒரு லெஸ்பியனா இருப்பா. ஆக்சுவலி அவ வீட்டுக்கு சொல்ல மாட்டா. அவளோட ஜெண்டர் ஐடென்டிட்டி அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அவள் சக்சஸ்ஃபுல் லாயர், பட் அதை சொல்ல வேணாம் அப்படின்னு வச்சிருப்பா. இவ என்ன பண்ணுவா, பேச்சுவாக்குல வந்துட்டு சண்டை வந்துடும், கொஞ்சம் லைட்டா வாய் தகராறு மாதிரி சொல்லிடுவா. அந்த அந்த பொண்ணை நீ கூட்டிட்டு வரலையா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. சொன்ன உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், கிளம்பி போயிடுவா. அது எப்படி இருந்துச்சுன்னா, சம்டைம்ஸ் நம்மளோட தப்பை மறைக்கிறதுக்கு, நம்மளோட இன்செக்யூரிட்டிஸ் மறைக்கிறதுக்கு நம்ம டக்குன்னு ஒரு வெப்பன் என்ன எடுப்போம்னா, மத்தவங்களோட இன்செக்யூரிட்டியும் மத்தவங்களோட மிஸ்டேக்கையும் சீக்ரெட்ஸையும் பாயிண்ட் பண்றது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் என் தங்கச்சி கிட்ட. ஏதாவது தப்பி தவறி கூட எனக்காவது வீட்டுல வந்து எதையாவது போட்டு உடைச்சிடுவாளோ சொல்லிட்டு நான் ரொம்ப பயப்படுவேன். யூடியூப்ல இல்ல, நார்மல் குட்டி குட்டி சீக்ரெட்ஸ்னாலுமே நம்ம ஏதாவது நமக்குள்ள இருக்கும் சிஸ்டர்ஸ் திங்ஸ், ரொம்ப கோவம் வரும்போதோ பெரிய ஃபைட் வரும்போதோ வந்து சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். எனக்கும் அது இருக்கு. அதுதான் அதனாலதான் அவட்ட இது சொல்றேன். இது எனக்கு இது கிடைக்கிற சம்மந்தம் இல்ல. சோ அப்படி வந்து இருக்கும். சோ அது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. நம்மளோட எப்பவுமே ஹியூமன் நேச்சரே தானே, நம்ம மிஸ்டேக்கை மறைக்கணும்னா அக்செப்டன்ஸோ அக்கௌண்டபிலிட்டியோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஃபர்ஸ்ட் வராது. பெரிய மிஸ்டேக் வந்து எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணி இதை வந்து ஷேடோ பண்ணலாம் அப்படின்றதுதான் வந்து இருக்கும். அதை வந்து அதுல காட்டிப்பாங்க. அது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு. அப்படி இருக்கும். சோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பாயில்டா, இர்ரெஸ்பான்சிபிளா எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணிட்டு இருப்பா. அடுத்து என்ன ஆகும்னா, அவனை மீட் பண்ணுவா. திரும்ப அவனே வருவான். 2 நாள் அவன் காணாம போயிருப்பான். அவனே திரும்பி வருவான். வந்ததுக்கு அப்புறம் நீ எங்க போன, நான் ரொம்ப இதா இருந்தேன், சர்ச்சிங் லுக்கிங் ஃபார் யூ எவ்ரிவேர் அப்படி சொன்னேன்.
சரி கம் லெட்ஸ் கோ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட்டிட்டு போவான் வீட்டுக்கு. போனா அது ரொம்ப நீட்டான ஒரு அபார்ட்மெண்ட். ரொம்ப நீட்டா இருக்கும் அந்த அபார்ட்மெண்ட். குட்டியா இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப நீட்டா டைடியா இருக்கும். உள்ள போயிட்டு இவ வந்து கீழ உட்கார்ந்துருவா. உட்கார்ந்துட்டு இவ அ ரொம்ப உடைஞ்சு போய் உட்கார்ந்திருப்பா. ஏன்னா இவளுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவ பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இப்படி பண்ணியிருப்பா. அ அக்கா ஒத்துருக்க மாட்டா. ஃபேமிலி ஒதுக்கியிருப்பாங்க. வேலை பார்க்குற ஓனருக்கும் அவள பிடிக்காது. எல்லாமே ஒரு மாரி இருக்கும். இவளுக்கு என்ன பண்ண தெரியாம உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பா. இவனும் கீழ உட்கார்ந்துருவான். ஒண்ணும் இல்ல. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னோனே, இவ வந்துட்டு எனக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாங்க. இவ அப்பதான் ஓப்பன் அப் ஆகுறா. எனக்கு வந்து அந்த இல்னஸ் வந்து என்னன்னா, எனக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. பண்ணப்போ அவ காமிப்பா. அந்த ஸ்கார வந்து இப்படி காமிப்பா. அவன் வந்து அத நான் தொட்டு பார்க்கலாமான்னு சொல்லி இப்படி தொட்டு பார்ப்பான். பட் இட்ஸ் ஓகே. இது ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னோனே அவ சொல்லுவா, எனக்கு ஒரு அட்டென்ஷன் இருந்துச்சு அதுவரைக்கும். அது வந்து நல்ல அட்டென்ஷன். அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப அட்டென்ஷன் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, நான் இல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து பார்த்தாங்க. டாக்டர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இந்த மாரி நெறைய இருந்துச்சு. அதுவும் எனக்கு புடிச்சிருந்தது. ஆனா என்ன விட எங்க அம்மாவுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஏன்னா எங்க அம்மாவ யாருமே கண்டுக்காம இருந்தாங்க. நாங்க ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வந்தோனே, வி டோன்ட் பிலாங் ஹியர்ன்னு இருந்த டைம்ல, நாங்க இப்படி இருந்தப்போ எல்லாருமே எங்க அம்மா நான் வந்து கோமால இருந்தேன். இதா இருந்தேன். அப்ப எனக்கு யாரும் அட்டென்ஷன் குடுக்கல. எங்க அம்மாவுக்கு அந்த அட்டென்ஷன் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இவள பார்க்க வர டைம்ல நம்மள நெறைய பேர் வந்து நான் இருக்கேன்னு சொல்றது வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எங்க அம்மாவும் அது ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. இவள நம்ம அப்ப நல்லா பார்த்துக்கணும், குத்தி குத்தி பார்க்கணும். எனக்கு ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல. அதுலருந்து வெளிய வரவே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. நெனச்சு பாரேன், என்னோட ஹார்ட்டே எனக்கு இல்ல. இட்ஸ் ம். இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் லைஃப். அது எனக்கு இல்ல. இப்ப யாரோட ஹார்ட்டும் எனக்கு இருக்கு. பட் என்னோடது இல்ல. ஐ அம் லைக் ஹால்ஃப் டெட் மாரி தான் எனக்கு இருக்கு. என்னால இன்னுமே அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ராமாட்டிக்கா பேசுவா. எல்லாரும் சொல்றாங்க, "நீ வந்து இப்போ நீ சாகல. நீ நல்லா இருக்கன்னு" எல்லாரும் சொல்றாங்க. பட் என்னால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல இன்னுமே. அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஓகே. என்ன இருந்தாலும் அவ ஹார்ட் இல்ல ஆ, அப்படிங்கிற ஒரு ஆ அவளுக்கு வந்து ஒரு மாரி ஐம் ஹால்ஃப் டெட்ன்ற மாரி அவ பேசுவா. ம். பேசிட்டு இவன் சொல்லுவான், "அப்படி கிடையாது. யூ ஆர் ஓகே. யூ ஆர் ஜஸ்ட் ஃபைன். உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? உங்க அம்மா டிப்ரஷன்ல இருக்காங்க." ரீசன் வந்துட்டு அவங்க கூட அவ அக்கா வந்து வேலைக்கு போயிருவா. அவங்க அப்பாவும் பேச மாட்டாரு. இவளும் இப்படி டிஸ்டன்ஸ் ஆயிடுறா. அவங்க அம்மாக்கு யாருமே இல்ல. அவங்க அம்மா வீட்ல மட்டும் தான் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு மாரி இருக்குமா? ஆமா. சோ அவன் சொல்லுவான், இந்த மாரி உங்க அம்மா வந்து டிப்ரஷன்ல இருக்காங்க. ஜஸ்ட் டேக் ஹர் அவுட் அந்த மாரிலாம் சொல்லுவான். அதுக்கப்புறம் சாண்டா வந்து அவளுக்கு புடிச்ச மாரி நீ ஏதாவது பண்ணுன்னு சொல்லுவான். இவங்க நல்லா இருக்க டைம்ல என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, சாண்டா வந்து ஒருத்தன் வருவான் கடைக்கு. ஒரு டானிஷ் மேன் ஒருத்தன் வருவான். அவனுக்கு வந்து இவளுக்கும் அவன பிடிக்கும், அவளுக்கும் இவள பிடிக்கும். 2 பேரும் பேசிப்பாங்க. ஒரு ஸ்பார்க் அங்க இருக்குமா, இவளுக்கு வந்து தெரியும். பட் அவ ஹர்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டான்ஸ் பண்ண பாப்பா. இவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணும். பட் இவ பண்ண மாட்டா. எதுக்கு நம்ம பண்ணிக்கிட்டுன்ற மாரி இருந்துருவா. இவன் சொல்லுவான், "நீ அவளுக்கு ஏதாவது நல்லதா பண்ணுன்னு" சொன்னோனே, அடுத்த டைம் அவன பார்க்கும்போது போயிட்டு இவங்க 2 பேருக்கும் கனெக்ட் பண்ணி விடுவா. ம். அவங்க அதுக்கப்புறம் டேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இவ ரொம்ப ஹேப்பி ஆயிருவா சாண்டா. சொல்லும்போது சரி நம்ம நல்லது ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட் வந்து இவன் போய் அவள தூங்க வைப்பான். ஆ அன்னைக்கு நைட் பேசி முடிச்சுட்டு பெட்ல வந்து நீ தூங்கு அப்படின்னு சொன்னோனே, நான் 2 பேரும் தான் தூங்கலாம்னு சொன்னேன். அதுக்கு வந்து கொஞ்சம் இனிஷியேட் பண்ணுவா. ஆ ம். பட் இவ வந்து இல்ல நம்ம இப்பதான் மீட் பண்ணியிருக்கோம். இப்பதான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா. எனக்கு இந்த படம் பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, இவன் வந்து ஒரு சாண்டா கிளாஸா இருக்கணும். லைக் ஃபேண்டசி மூவி தானே. சைக்கிள்ல தான் வரான். ஓ! ஓகே. அடிக்கடி காணாம போயிடுறான். அப்போ ஒருவேளை ஆ. இவன் சாண்டா கிளாஸா இருப்பானோ! அப்டின்ற மாரி இருந்துச்சு. நான் வந்து அப்டி யோசிச்சுட்டே பார்த்துட்டே இருந்தேன். ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டரா இருக்கான். அப்ப கண்டிப்பா அவன் சாண்டா கிளாஸா இருக்கும்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்ப படுக்க வச்சுட்டு கிஸ் மட்டும் பண்ணுவான். கிஸ் மட்டும் பண்ணிட்டு அவள தூங்க வச்சுருவான். தூங்க வச்சோனே காலையில அவன் இருக்க மாட்டான் எந்திரிக்கும்போது. இவ ம். எந்திரிச்சு கிளம்பி போயிருவா. இவளுக்கு வந்து இவ தான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹால்ஃப் மூவி எப்டி இருக்கும்னா, இவளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இவ ஓப்பன் அப் பண்ணிட்டா. இவளுக்குள்ள ஒரு பெரிய பேக்கேஜ் இருந்துச்சு. அத ஓப்பன் அப் பண்ணி வச்சதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒருத்தங்களா சரி பண்ணுவா. சாலட போயிட்டு காஃபி வாங்கி கொண்டு போய் குடுப்பா. "இதெல்லாம் பண்ண மாட்டியே!" அப்படின்னு அவ கேட்பா. "இல்ல இட்ஸ் மண்டே மார்னிங்" அப்படின்னு சொல்லிட்டு சில் ஆவா. அதுக்கப்புறம் இவ ஒருத்த பிளேஸ கிராஷ் பண்ண போயிருப்பா. ஒரு நைட்டு. அப்ப என்ன பண்ணுவான்னா, ஹீட்டர் ஏதோ யூஸ் பண்ணிட்டு ஃபிஷ் டேங்க் மேல வைப்பா. அந்த ஓகே. ஹீட்டர் வந்து ஃபிஷ் டேங்க்குள்ள விழுந்து, ஆ. அந்த தண்ணியே கரண்ட் ஆயிடுமா, அந்த ஃபிஷ் எல்லாம் செத்து போயிடும். அப்ப இவ என்ன பண்ணுவா, அவன்கிட்ட ஒரு ஃபிஷ் வாங்கிட்டு போய் குடுப்பா. "ஹோப் ஆ. திஸ் மேக்ஸ் இட் அப் ஃபார் யூ" அப்படின்னு சொல்லிட்டு போவா. அதுக்கப்புறம் அவளோட சிஸ்டர் வீட்டுக்கு போவா. அவளும் லெஸ்பியன் கப்புள் அங்க இருப்பாங்க. போயிட்டு அவ வீட்ல வந்து ஒரு பியர் பாட்டில் ஒண்ணு வந்து வைப்பா. அவங்க அம்மாவ வெளிய கூட்டிட்டு போவா. வெளிய கூட்டிட்டு ம். போயிட்டு சுத்தி காமிச்சுட்டு 2 பேரும் நல்லா குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு மாரி சூப்பரா இருக்கும். இதுக்கு நடுவுல என்ன ஆகும்னா, இவன தேடி அவ அந்த ஹோம்லெஸ் ஷெல்டருக்கு போவா. போனப்போ அங்க இருக்கிற ஓனர் வந்துட்டு அவன் ஆக்சுவலி ஒரு அ டிஃபரண்ட்லி ஏபிள்டா இருப்பான். அவனோட பையன் இருப்பான். இவங்க 2 பேரும் தான் அந்த ஹோம்லெஸ் ஷெல்டர் பார்த்துப்பாங்க. இவ வாலண்டியரிங்க்கு வந்திருக்கான்னு அவங்க நெனச்சுப்பாங்க. இவன் ம். வந்து டாம் இருக்கானா? டாம், டாம், டாம்ன்னு கேட்பா. இங்க எவ்ளோ டாம்டா இருக்கீங்க? அவன் வந்து ஒரு ஹோம்லெஸ் ஷெல்டர் நடத்துறான். ஆனா அவன் ஒரு மாரி ரக்கடா இருப்பான். பிகாஸ் அவன் டெய்லி இந்த மாரி பீப்பிள் பார்க்குறானா, அவனால வந்து கேரிங்காவோ, தவிர்க்க முடியாது. பிகாஸ் அவங்க ரொம்ப இவன வந்து
2 பிஸ்கெட் குடுக்குறதுல இவங்க எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. இவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி ஒரு மாதிரி ரக்கடா பில்ட் ஆயிருப்பான் அந்த ஓனர். அத வந்து காட்டியிருப்பாங்க. என்னதான் நம்ம வந்து கேரிங்கா, கைண்டா இருக்க நினைச்சாலும் வி கான்ட் டூ இட் எவ்ரி டே. நீ வந்து ஒரு ஹோம்லெஸ் ஷெல்டர் நடத்துறன்றதுக்காக நீ மதர் தெரேசாவா உன்னால இருக்க முடியாது. ஓகே. ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிளான இடத்துல இருக்கிறப்போ ஒரு பவுண்டரிஸும் வச்சுக்கணும். ஆமா. அந்த மாரி அந்த மாரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி நாங்க இது வந்து எனக்கு எங்க ரொம்ப இதாச்சுன்னா, அன்பில்லம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு மச்சான். ஊர்ல ஒண்ணு இருக்கு. நாங்க போயிருந்தோம். அந்த பாட்டி லிட்டரலா மிக்க எல்லாருமே அதட்ட தான் செய்றா. லைக் திட்ட தான் செய்றாங்க. பிகாஸ் அவங்க டெய்லியும் பாக்குறாங்களா, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அவங்க ஒரு கம்பு வச்சிருக்காங்க. அத வச்சு அவங்க அடிக்க தான் செய்றாங்க அவங்கள. ஏன்னா, அவங்க ரொம்ப சேட்ட பண்றாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே. இவங்களால அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல. சோ மிரட்ட தான் செய்றாங்க. அடிக்கக்கூடாது அது தப்பு. பட் மிரட்ட தான் செய்றாங்க. அவங்கள உட்காருன்னா உட்கார பாசமா சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்போ அவங்க எடுக்கிற இது என்னன்னா, அவங்கள எப்படி லைக் ஒரு அனிமல் இது பண்ற மாதிரி வந்து பண்றாங்க. அது ஆக்சுவலி தப்பு. ரொம்ப தப்பு. பட் உன்னால வேற மாரி இருக்க முடியல அந்த இடத்துல. ஓகே. ஹேண்டில் பண்ண முடியல. தெரியலன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோயேன். உனக்கு எப்படி அத நீ வந்து படிச்சுட்டு வரல. ஒருத்தவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்னன்றது. வந்து சோ வந்து அவங்களோட அவங்களோட மைண்டுக்கு அவங்க அவ்வளவுதான் அதான் பண்றாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துல அவன் இருப்பான். அவங்களுக்கு தெரிஞ்சத அவங்க பண்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சத அவங்க பண்றாங்க. கொஞ்சம் ரகடா இருப்பான். அவன் பையன் ரொம்ப கைண்டா இருப்பான். இவன் என்ன பண்ணுவா, தேடி போவா, கிடைக்க மாட்டான். சரி அவன் பாட்டு ஆடிஷன் தெரியல. நம்மளால எதுவுமே நம்ம பாட்டு தான் நம்ம உலகம்னு இருந்தோம். பட் நமக்கு அதுவே வரல. நமக்கு வராது போலன்னு நினைச்சுட்டு, இவ ரோட்ல நின்னு சும்மா பாடுவா. ஹோம்லெஸ் பீப்புளுக்கு. இங்க நான் ஏர்ன் பண்ற மணி எல்லாமே இவங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவ பாடுவா. இவளுக்கு காசு வரும். ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கம்மியா வரும். அவன் கலாய்ப்பான் அந்த ஓனர். செகண்ட் டே கொஞ்சம் நிறைய வரும். இவனுக்கு வந்து ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாத்தையும் சேர்ந்து இவ பாட ஆரம்பிப்பான். அவங்களையும் கூப்பிட்டு பாட ஆரம்பிப்பான். அப்போ கடைசியில இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு பேண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி கடைசியில கிறிஸ்துமஸ்க்கு வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு தான் எல்லாரையும் வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்போ சரி எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டோம். இப்ப நம்ம போய் டாம்கிட்டயும் பேசிடலாம். அதுக்குள்ள என்ன நடக்கும்னா இவன் ஒரு பார்க்கு கூட்டிட்டு போவான் ஸ்டார்டிங்ல. அந்த பார்க் இருக்கிறதே இவளுக்கு தெரியாது. இவன் நிறைய அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போவான். அந்த பார்க் தெரியல. போன உடனே அங்க ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. இவன் சொல்லுவான். அவன் வந்து ஒரு மாஃபியா. இவன் வந்து இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு இந்த மாதிரி. இவங்க வந்து ஒரு பிராத்தல் நடத்துறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட் பண்ணுவான். பண்ணிட்டு இவங்கலாம் இங்க தான் இருப்பாங்க. வி ஹேவ் அவர் ஓன் சீக்ரெட்ஸ். நான் போய் பேசுறேன்னு இவன் சொல்லுவான். நீ யார்கிட்டயும் பேசாத. அவங்கவங்களுக்கு அவங்க சீக்ரெட் இருக்கு. நீயும் இப்ப எங்கள்ல ஒருத்தி அப்படின்னு சொல்லி இவன் டாம் சொல்லுவான். சொன்னோடனே அவங்க அந்த இடத்துல உட்காந்து ஒரு பார்க்குக்கு போவா. அந்த பார்க்குக்கு போறப்போ ஆம், ஆமா அந்த பார்க்குக்கு போவா. போனப்போ அவன் அங்க அங்க இருப்பான். தேடிட்டு இருந்த டைம்ல அங்க இருப்பான். எங்க போன? நான் அவனை ரொம்ப தேடினேன் அப்படின்னு சொன்னோடனே இவன் சொல்லுவான். நீ வந்து என்கிட்ட எனக்கு ஐ ஹாவ் டு சே சம்திங் டு யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஐ ஹாவ் டு சே சம்திங் டு யூ அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்துட்டு ஐயோ திஸ் இஸ் வெரி பேட். இந்த சொல்லுவாங்கல்ல ஐ லவ் யூ பட் அப்படிம்பாங்கல்ல. பட்டுனாலே பேடு அப்படின்னு மாதிரி அந்த மாதிரி தேர் இஸ் சம்திங் ஐ ஹாவ் டு டெல் யூ அப்படின்னு ஐயோ இட்ஸ் வெரி பேட். ஆர் யூ மேரிட்? ஆர் யூ இதுன்னு அவன் கேட்பான் நிறையா. அப்ப இவன் சொல்லுவான் நீ என்ன ரொம்ப டிபெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிடுவான். ஓகே யூ ஆர் வெரி டிபெண்டன்ட் ஆன் மீன்னு சொல்லிடுவான். இவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். நீ நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு நிறைய ட்ராமா இருக்குல்ல. நீ ரொம்ப டிபெண்டன்ட் சொன்னோடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நீ வந்து ரொம்ப தப்பா பேசுற. அது ஏன் பிரச்சனை? உன் பிரச்சனை என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. நான் டிபெண்டா இருக்கேன்னு நீ எப்படி சொல்லலாம்? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்துரும். கோவப்பட்டு போயிருவா. போயிட்டு எல்லாமே சரி பண்ணுவா. சரி பண்ணிட்டு திரும்பி சரி வந்துட்டு சரி பண்ணலான்னு போவா. போயிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போவா. போனோடனே அங்க ஒருத்தர் இருப்பான். வேற யாரோ இருப்பான். அவன் வந்துட்டு இந்த பிளேஸ் சேலுக்கு இருக்கு. நீங்க தான் வாங்க வரீங்களான்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். ஐயோ நான்லாம் வாங்க வரல அப்படின்னு சொன்னோடனே இந்த பிளேஸ் வந்து ஃபார் சேல் மேடம். அதனாலதான் இவ்வளவு நீட்டா இருக்கு. அதனாலதான் டாம் வந்து நான் அவன் நினைச்சிட்டான் அவன் அபார்ட்மெண்ட் சொல்லி நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே அவன் வந்துட்டு என்ன சொல்றீங்க? இது யாரோட அபார்ட்மெண்ட்டும் கிடையாது. இது ரொம்ப நாளா சேல்ல தான் இருக்கணும்னே. ஓ அப்ப அவன் வந்து இங்க கிராஷ் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்றீங்க? நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமால இவன் ரொம்ப கன்ஃபியூஸா இருப்பாங்க. ஆக்சுவலி மட்டும் போனே இருக்காது மச்சான். இவன் வந்து சொல்லுவான் நான் வீட்டுல கபர்ட்ல வச்சிருக்கேன் போனை அப்படின்னு சொல்லுவான். இவன் நம்பர் கேட்டப்போ நான் போன் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அது பார்த்து பார்த்து ஒரு மாதிரி இருக்கு. நான் மேல சுத்தி பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். நீ கரெக்டா வாங்க அந்த கபோர்டு இருக்குன்னா ஒரு போன் இருக்கும். இது என்ன போன் அந்த ஓனர் எடுப்பான். எடுத்தோடனே இவ சிரிப்பா. உண்மையாவே அவன் போனை கபர்ட்ல தான் வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவ சிரிப்பா. சிரிச்சுட்டு டாம் வருவான். வந்தோடனே இது பண்ணு. இந்த வீட்டுக்கு ஓனரே இல்ல மேடம். ரொம்ப நாளா இந்த வீட்டு சேல்ல தான் இருக்கு. டாம் அப்போ தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இதோட ப்ரீவியஸ் ஓனர் யாருன்னு கேட்பா. சம் வெப்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா டாம் வெப்ஸ்டர். அவன் தான் வந்து ப்ரீவியஸ் ஓனர். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் இறந்துட்டான். ஹி இஸ் டெட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். என்ன சொல்றீங்கன்னொடனே இவளோட டோனார் கார்டு இருக்குல்ல ஹார்ட் டோனார் கார்டு அதுல வந்து டாம் வெப்ஸ்டர்னு இருக்கும்.
அவன் வந்து சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி அவன் இறந்துருவான். அவன் ஃபுல் இறந்துருவான். பட் அவன் கோமாலே சம்திங் இருப்பான். அவன் ஹார்ட் இருக்கும். ஸோ அவன் ஹார்ட் தான் இவளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ வந்து இவளுக்கு அந்த கார்டுல வந்து டாம் வெப்ஸ்டர்ங்கிற பேர் பார்த்திருப்பா. இவளுக்கு அத வச்சு வந்து ஃபுல்லா இவ போன இடம் எல்லாமே தனியா தான் போயிருப்பா. அவன் இருந்திருக்க மாட்டான். இவ ரோட்ல நின்னு ட்ரெஸ் மாத்திருப்பான். அவன் மறைச்சிருப்பான். நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. ஆனா அவன் இருக்கவே மாட்டான். இவ ரோட்ல நின்னு துணி மாத்திருப்பா. ஐஸ் ஸ்கேட்டிங் போயிருப்பா. இவள துரத்திருப்பாங்க. இவ யாரோ புடிச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு ஸ்கேட் பண்ணுவா. பட் இவள யாரும் புடிச்சிக்கல. தனியா தான் ஸ்கேட் பண்ணிருப்பா. சோ இந்த மாதிரி இவ பண்ணது எல்லாமே காட்டுவாங்க. தனியா தான் பண்ணிருப்பாளே. அங்க அவ இருந்திருக்கவே மாட்டான். இவளுக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமா ஹிட் ஆகும். அப்புறம் போய் திரும்பி அந்த பார்க்லயே உட்காந்துருவா. அந்த பார்க்ல அவங்க உட்கார்ந்துருக்க சேர் வந்து அவனோட கிரேவ் ஆக்சுவலி. அந்த பார்க்ல இருந்த எல்லாருமே அவங்களோட கிரேவ் மேல ஒரு சேர் போட்டிருப்பாங்க. சோ இவனோட சேர்ல வந்து டாம் வெப்ஸ்டர் இயர் போட்டு கீழே வந்து லுக் அப் அப்படின்னு எழுதியிருக்கும். இவன் அங்கதான் உட்கார்ந்துருப்பா. உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பா. அப்ப அவன் வருவான். என்னால உன்னை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவான். ஆமா, பிகாஸ் என்னோட ஹார்ட் தானே உனக்கு இருக்கு. எய்தர் வே இட் பிலாங்ஸ் டு யூன்னு சொல்லுவான். அதாவது நான் உன்னை லவ் தான் இந்த குறிப்பிட்ட நாள் நான் லவ்வும் பண்ணியிருக்கேன். ஃபெல் லவ் வித் யூன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இது வந்து ஃபேண்டசி தான். பட் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இவளுக்கு பண்ணணும்னு இருந்த விஷயங்கள், இவளுக்கு என்னென்ன மாதிரி இருக்கணும்னு இருந்துச்சோ, அது எல்லாத்துக்குமே ஒரு புஷிங் ஃபேக்டர் தேவைப்பட்டுச்சு. அது எல்லாமே அவ கற்பனை பண்ணிக்கிட்டாலோ, நமக்கு ஜென்ரலாவே அப்படிதானே, நமக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு இருக்கும். நமக்கு ஒரு புஷ் தேவைப்படும் அந்த இடத்துல. ரொம்ப தேவைப்படும். அந்த புஷ் வந்து நம்ம மத்தவங்க கிட்ட எதிர்பார்ப்போம். பட் ட்ரூவாவே என்னன்னா அந்த புஷ் நம்ம தான். லைக் நம்ம தான் வந்து நம்மள எடுத்து புஷ் பண்ணிக்கணும். அப்புறம் அழுதுட்டு போயிருவா. போனதுக்கு அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி நடக்கும். ஃபைனலா வந்துட்டு அந்த ஒரு பாட்டு வரும் மச்சான். அந்த பாட்டுல வந்து எப்படி இருக்கும்னா, லாஸ்ட் கிறிஸ்மஸ் வந்துட்டு நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. நான் வந்து சோகமாயிட்டேன். ஆனா இந்த கிறிஸ்மஸ் அப்போ நான் இன்னொருத்தனை ஃபைன் பண்ணணும். பிகாஸ் நான் தான் என்ன ஹாப்பியா வச்சுக்க முடியும். நீ போயிட்டன்றதுக்காக நான் உன்னையே நினைச்சிட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க முடியாது. ஐ ஹாவ் டு பி ஹாப்பி திஸ் கிறிஸ்மஸ். அதுக்காக ஐ ஹாவ் டு ஃபைண்ட் சம்மன் எல்ஸ் ஆர் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. நான் அதே இடத்துல ஸ்டாங்கட்டா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மூவியோட ஃபுல் இதுல பார்த்தோன்னா ஒரே ஒரு ஸ்டோரி லைன் தான். ஒரே ஒரு மெசேஜ் தான். என்னன்னா, we are so lucky to help each other in little ways or in huge ways. நம்ம அப்படி ஹெல்ப் பண்ணும்போது தான் நம்ம ஹாப்பியாவே இருக்கோம். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது தான் நம்ம ஹாப்பியாவே இருக்கோம். குட்டி குட்டி இதுலயோ இல்ல ஹியூஜ் வேஸ்ட்லயோ ஏதோ ஒன்று பண்ணும்போது இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் பண்ணும்போது நம்ம ஹாப்பியாவே இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையோட ஒரு இதுவே. அண்ட் லுக் அப் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. பிகாஸ் நம்ம வந்து இப்படி கீழேயே பார்த்துட்டு ஒரு இதுலயே இருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்கலாமே ஒரு விஷயத்த அப்படிங்கிறதும் வந்து வேர்ல்ட் இஸ் வெரி பிக் மாதிரி வெரி ஹியூஜ். அண்ட் இன்னொன்னு ஃபைனலா இது சொல்லி ஆகணும். இவ வந்து எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இவ பேர் கத்ரீனா ஆண்ட்ரிஷ் சம்திங். இவ வந்து கேட் அவ பேரண்ட்ஸே கரெக்ட் பண்ணுவா. நான் கத்ரீனா கிடையாது அப்படின்னு சொல்லுவா. கரெக்டா பஸ்ல போயிட்டு இருப்பா. எல்லாம் நார்மல் ஆகி அவளே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. அப்போ பஸ்ல போகும்போது குரோஷியன் கப்பிள் இருப்பாங்க. ஒரு இங்கிலீஷ் மேன் வந்து அவங்கள பார்த்துட்டு என்ன லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கீங்க, இங்க இருக்கும்போது இங்கிலீஷ் தான் பேசணும், இங்கிலீஷ் தெரியலன்னா இங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேஜ் ஃபுல்லா கிளம்பி போயிடுவான். அவ வந்து பாத்துட்டு இருப்பா. இறங்கி வந்து அவங்க கிட்ட வந்துட்டு இவளும் அந்த லாங்குவேஜ் தானா அப்ப சொல்லுவா. அதுல வந்து ஓகே நீங்க பேசலாம், தப்பு கிடையாது. உனியும் எங்க லாங்குவேஜ் தானா, உன் பேர் என்னன்னே இவ கத்ரீனா அப்படின்னு சொல்லுவா. லைக் ஷி அக்செப்டட் ஹெர்செல்ஃப் மாதிரி. அது வந்து இது அந்த எதிர்நீச்சல் படத்துல ஆமா ஆமா அந்த மாதிரி. அது ஆக்சுவலி வெரி டீப். நம்ம நேம் அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இப்போ நானே வந்து இப்ப என் பேர் ஷமிதா. எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சீங்கன்னா யார் வாயிலும் நுழையாது பேரு. இது அவ்வளவு ஸ்டைலாவும் இல்ல. சோ எனக்கு என்னன்னா இது இந்த பேரு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுதான். அண்ட் என் தங்கச்சி பேர் விஷாத்தி இல்ல. இப்ப ஷமிதாங்க கூட ஓகே. விஷாத்திங்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னா அவளுக்கு என்னன்னா ஏன் வீல வச்சீங்க, நான் தான் லாஸ்டா வரேன் எல்லாத்துலயும். ஸோ அந்த நேம்ங்கிறதும் நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயம். ஆமா பார்ட். இப்போ எனக்கு வந்து இந்த எப்படி சொல்ல, இப்போ சில நேம்ஸ்லாம் இருக்கும் கேட்கவே நல்லா இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி நேம்ஸ்லாம் எனக்கு வைங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்ல. அந்த மாதிரி நேம் இருந்தா மேபி எனக்கு நல்லா ஃபீல் ஆகுமோ அப்படி மாதிரியே நம்ம யோசிப்போம். இருக்கு அக்செப்டன்ஸ்குள்ள வந்துருது இல்ல. அதுவுமே நம்ம நேமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்மளே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு
அப்படியும் எடுத்துக்கலாம். ஆமா. ஆமா அது ஒண்ணு. அண்ட் அவ்வளவுதான். அண்ட் இந்த படம் வந்து மோஸ்ட்லி அவ்வளவுதான். ஃபைனலா என்ன நடக்கும்னா எல்லாம் நார்மல் ஆயிடும். நார்மல் ஆயிட்டு இவ வந்து அவங்க வீடு அதே மாதிரி அந்த ஃப்ரேம்ல வந்து 2 வீடு. ஒரே மாதிரி வீடு அவங்க 2 வீடு. இது வந்து கிறிஸ்மஸ் லைட்ஸ் மார்னிங் கட்டுவாங்க. லைட்ஸ்ல எதுவுமே இருக்காது. அந்த ட்ரீ எல்லாம் வாடி போயிடும். இந்த வீட விட இந்த வீடு பிரைட்டா இருக்கும். லைக் எல்லாமே சரியாயிடுச்சு. வி ஆர் ஹாப்பி அப்படின்ற மாதிரி உள்ள வந்துட்டு ஒரு ஹோப்ஃபுல் இது. அவங்க அப்பா, அம்மா, இவ, அவங்க அக்கா, அவங்க அக்காவோட அந்த லெஸ்பியன் கப்பல் அவங்க உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா எந்திரிச்சு ஒரு பாட்டு பாடுவாங்க குரோஷியால. சோக பாட்டு மாதிரி ஏதோ பாடுவாங்க. இவங்க எல்லாரும் சிரிச்சுட்டு அவங்க அப்பா டக்குன்னு எந்திரிச்சு ஹாப்பியான ஒரு பாட்டு பாடி எல்லாரும் டான்ஸ் ஆடி அப்படியே வந்து மூவி எண்ட் ஆயிடும் ஒரு மாதிரி. மேபி நமக்கு வந்து அதை தேடுறோம் போல நம்ம எல்லாரும். அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நம்மள புஷ் பண்ணணும் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா அந்த புஷ் பண்ற பர்சனே நம்மதான். எஸ் எக்ஸாக்ட்லி. நீதான்டா டிரைவர் அந்த மாதிரி அது வந்து அது இருக்கு அந்த விஷயம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா நம்ம லைஃப்ல நம்மளாவே அக்செப்ட் பண்ணிக்கிற பீப்புள் சுத்தி இருக்காங்க. லைக் டெஃபினட்டா நம்மளை சுத்தி வந்து எல்லாமே குட் பீப்புளா இருக்கனால மட்டும்தான் நம்ம எப்படி இருந்தாலுமே நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுமே நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்காம அட் டைம்ஸ் நம்மளும் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த பட்ல அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நிறைய சான்சஸ் கொடுப்பாங்க அவளுக்கு. பட் இவ வந்து எல்லா டைமும் மெசப் பண்ணிட்டே இருப்பா. ஃபைனலா வந்து அந்த மெஸ்ஸெல்லாம் அவ கிளீன் பண்ணுவா. அந்த மாதிரி நம்மளுமே வந்து நம்ம எப்படிதான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அப்பப்போ வந்து வேலிடேட்டோ அப்ரிஷியேட்டோ பண்ணணும். அதை வந்து நம்ம மறக்கிறோம். ஸோ உங்களை அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிற பர்சன் போயிட்டு நான் சொல்றேன் ஐ அப்ரிஷியேட் மச்சான். அந்த மாதிரி வந்து நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க அவங்கள. ஸோ நல்லா இருக்கு படம். இது வந்து இந்த லாஸ்ட் கிறிஸ்மஸ்ங்கிறது அவ இவ்வளவு நாள் கயோட்டிக்கா இருந்த லாஸ்ட் கிறிஸ்மஸ். ஆமா ஆமா எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி மீட் பண்றது. இதுக்கப்புறம் ஒரு புதியது பர்சனா மாறி வருவா அப்படிங்கிற மாதிரி. அதேதான். வெரி நைஸ். ஸோ எல்லா ஒரு நியூ பிகினிங் மாதிரி. எப்பவுமே அந்த கிறிஸ்மஸ்ங்கிறது வந்து ஒரு ஹோப் மாதிரி தானே. அந்த ஒரு ஸ்னோ வர்றது, அப்புறம் அந்த நெக்ஸ்ட் நியூ இயர் வரப்போகுதுங்கிறது வந்து நமக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் இல்ல. இவ்வளவு வருஷம் ஐ மீன் அந்த ஹோல் இயர் ஜான் டு அந்த டிசம்பர் வரைக்கும் என்னென்னமோ நடந்திருக்கு நம்ம லைஃப்ல. அது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஒரு அந்த எண்டிங் அந்த டிசம்பர்ங்கிற அந்த கிறிஸ்மஸ் டைம் வந்து ஒரு அதெல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணி ஓகே நெக்ஸ்ட் இயர் நம்ம இதெல்லாம் நம்ம பெட்டரா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் நமக்கே நம்ம கொடுக்குற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. அண்ட் நீங்க இந்த வீடியோ வந்து கிறிஸ்மஸ் அப்பதான் பாப்பீங்கன்னா எனக்கு தெரியல. பட் எப்ப பாக்குறீங்களோ மேரி கிறிஸ்மஸ். அன்னைக்குதான் உங்களுக்கு கிறிஸ்மஸ். அன்னையில இருந்து ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீல் குட் சீரிஸோட முடியுது. ஆமா நெக்ஸ்ட் வேற ஒரு நல்ல ஒரு ஜானர் யோசிச்சுட்டு நாங்க வந்து வரோம் படத்தோட. Until then, this is Tiyum இடியாப்பம். Bye.